இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய நிகழ்வுகள் 1900 1947 வரைக்கும். 1905 என்ன நடந்துச்சு? வங்கப்பிரிவினைனால சுதேசி இயக்கம் தோன்றியது. 1906 சுதேசி நீராவி கப்பலை வஉசி உருவாக்குனாரு. 1916 தன்னாட்சி இயக்கம் தோன்றியது. அதுக்கப்புறம் லக்னோ ஒப்பந்தமும் 1916 போடப்பட்டது. 17 சம்ப்ரான் சத்தியாகிரகம், 18 கேதா சத்தியாகிரகம், 19 ரவுலட் சட்டம். எதனால ரவுலட் சட்டம் போட்டதுனால வாலியன் வலாபாக் படுகொலை நடந்துச்சு. 1920 கிலாஃபத் இயக்கம், அப்புறம் ஒத்துழையாமை இயக்கம். 22 சௌரி சௌரா இயக்கம். 23 சுராஜ்ய கட்சி தோற்றம். 27 சைமன் குழு நியமனம். 28 மோதிலால் நேரு அறிக்கை. 29 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. 30 உப்பு சத்தியாகிரகம், முதல் வட்டமேசை மாநாடு. 31 காந்தி இர்வின் ஒப்பந்தம், இரண்டாவது வட்டமேசை மாநாடு. 32 வகுப்பாரி பிரதிநிதித்துவம். 32 வகுப்பாரி பிரதிநிதித்துவம், அப்புறம் பூனா ஒப்பந்தம், அப்புறம் மூணாவது வட்டமேசை மாநாடு. 35 இந்திய அரசு சட்டம். 37 மாகாணங்களின் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்படுதல். அடுத்து 40 ஆகஸ்ட் நன்கொடை தனிநபர் சத்தியாகிரகம். அடுத்து 42 கிரிப்ஸ் தூதுக்குழு வெள்ளையனை வெளியேறு இயக்கம். 45 வேவல் திட்டம். அடுத்து சிம்லா மாநாடு. 46 ராயல் இந்திய கடற்படை புரட்சி. அதுக்கப்புறம் அமைச்சரவை தூதுக்குழு வருகை. அதுக்கப்புறம் இடைக்கால அரசு நியமனம். 47 மவுண்ட் பேட்டன் திட்டம், இந்திய விடுதலை பெறுதல். தேங்க்யூ.